ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் பா ஐயோ எப்போலாம் இந்த டாஸ்க் முடியும்னு இருக்கு. ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அன்ஷிதா வந்துட்டு ரொம்ப மூர்க்கத்தனமாக, அன்ஷிதா மட்டும் கிடையாது, இந்த ஜெஃப்ரியோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரவுடித்தனமாக வந்துட்டு இது ஒரு கேம் கிடையாது, இது வந்து இந்த தெருவில் சண்டை நடந்துச்சுன்னா அதுவும் நம்ம விரோதிங்க, அதுவும் நார்மல் விரோதி கூட இப்போ வந்துட்டு திடீர்னு பேசி சிரிச்சுறாங்க வச்சுக்கோங்க. அதாவது ஜென்மமாக இவங்களுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை, இவங்கள பார்த்தாவே நாங்கள் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த ஹிஸ்ட்ரி பிக் பாஸ் ஹிஸ்ட்ரிலேயே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு மூர்க்கத்தனமான ஒரு சண்டை இங்கே என்ன நடக்குதுன்னா, ஜாக்லின், பவித்ரா, அன்ஷிதா, மஞ்சரி உங்கள் 4 பேர் மாறி மாறி பிடிச்சிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே எப்படி வந்து உள்ளே பூந்து அவங்களை இழுக்கிறதுனே தெரியல. முத்துக்குமரனும் ரயானும் அப்படியே முழிக்கிறாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று நம்ம வந்து பண்ண போய் அன்ஷிதா வந்து உங்களுக்கே தெரியும், திடீர்னு ஏதாவது ஒரு பழியை போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பொய் சொல்கிற மாதிரி இவங்க இங்கே வச்சிட்டாங்க, அங்கே போய் பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆக்ரோஷத்தில் இந்த மஞ்சரியும் ஜாக்லினும் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இப்படி தூக்குறாங்க. அதாவது இவங்க கால் வந்து உள்ளே இருக்குது. இப்போ ஸ்னேக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்னேக் மாதிரி ஒரு போஸ்டர் ஒன்று இருக்கும், அந்த மாதிரி தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க கால் உள்ளே மாட்டிகிட்டு இவங்களை பிடிச்சி அப்படியே தள்ளுறாங்க, பின்னாடி பக்கம் வளைக்கிறாங்க உடம்ப. அவங்க லூஸு இப்படி வளைச்சா இடுப்பு உடஞ்சிருடின்னு சொன்னதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக விடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? இப்போ ரொம்ப மோசங்க. இப்போ பார்க்கும்போது பதவலிக்குது. இப்போ மஞ்சரி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? தேவையில்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம் போல இருக்குது, இந்த பொண்ணு வீட்டிலே இருந்திருக்கலாம் போல இருக்குன்னு நினைக்க மாட்டாங்க. அதாவது கேமாக பார்க்காம எல்லாம் மூர்க்கத்தனமாக விளாட்றாங்க. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அப்பா இது கண்டிப்பாக இது வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தானே இடுப்பு உடஞ்சிருக்கும், அந்த மாதிரி போயிடுச்சு. அவங்க கத்துனதுக்கு அப்புறமா விட்டாங்க, இல்லைனா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் கண்டிப்பாக இதுக்கெலாம் வந்துட்டு ரெட் கார்டு வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன அது ரெட் கார்டுன்ற மாதிரியே போதும் போல இருக்குன்ற மாதிரி இருக்குது. ரெட் கார்டு மாதிரிலாம் இல்லை. 2 பேர் தான். ஒன்று அதே டீமில் இருக்க ஜெஃப்ரி, இன்னொன்று அன்ஷிதா. வேறு யார் என்ன பண்ணாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள். இவங்க 2 பேரால் தான் இந்த கேமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கேவலமாக போயிட்டுருக்குது. அதுவும் வந்து கேமை பார்க்காம ஸ்போர்ட்டிவாக இல்லாமல் இந்த வந்து அந்த மாதிரி வந்து ஒரு மூர்க்கத்தனமாக வந்துட்டு பண்ணுறது, காலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, கையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.